லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கும் நிகழ்ச்சிகள் தடம் தந்த தகைமை, விவிலிய தேடல் மற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை, அரசரின் ஆணவத்திற்கு கடவுள் அருளிய பரிசு. அந்நாள்களில் தானியேல் உரைத்தவாறே அரசன் நேபுகத்நேசருக்கு அனைத்தும் நேர்ந்தது. ஓராண்டு சென்றபின் ஒரு நாள் அரசன் பாபிலோன் அரண்மனையின் மேல் மாடத்தில் உலாவிக் கொண்டிருந்தான். அப்பொழுது அவன், என் வலிமையின் ஆற்றலால் அரசன் வாழும் மாளிகையாகவும் எனது மாட்சியும் மகுடமாகவும் நான் கட்டி எழுப்பியதன்றோ இந்த மாபெரும் பாபிலோன் என்றான். இந்த சொற்களை அரசன் சொல்லி முடிக்கும் முன்பே வானத்திலிருந்து ஒரு குரலொலி கேட்டது. நேபுகத்நேசர் அரசனே, உனக்கே இந்த சொல். உன்னுடைய அரசு உன்னிடமிருந்து அகன்று விட்டது. மனித சமுதாயத்தினின்று நீ விரட்டப்படுவாய். காட்டு விலங்குகளோடு வாழ்ந்து மாடுபோல புல்லை மேய்வாய். மனிதர்களின் அரசை உன்னதரே ஆள்கிறார் என்றும் தாம் விரும்பியவர்க்கே அதனை தந்தருள்வார் என்றும் நீ உணர்ந்து கொள்வதற்குள் 7 ஆண்டுகள் உன்னை கடந்து செல்லும். உடனே இந்த வாக்கு நேபுகத்நேசரிடம் நிறைவேறிற்று. மனித சமுதாயத்தினின்று அவன் விரட்டப்பட்டான். மாட்டைப் போல புல்லை மேய்ந்தான். தலைமயிர் கழுகுகளின் இறகு போலவும் அவனுடைய நகங்கள் பறவைகளின் நகங்கள் போலவும் வளரத் தொடங்கும் வரை அவனது உடல் வானத்தின் பனியினால் நனைந்தது. குறித்த காலம் கடந்தபின் அரசர் நேபுகத்நேசர் தனது கண்களை வானத்திற்கு உயர்த்தவே அவரது பகுத்தறிவு அவருக்கு மறுபடியும் அருளப்பட்டது. அவரோ உன்னதரை வாழ்த்தி என்றும் உள்ள கடவுளை புகழ்ந்து போற்றினார். விவிலிய தேடல். திருப்பாடல் 31 பகுதி 4. திக்கற்றவருக்கு துணை நிற்கும் தெய்வம். நீதியின் சூரியனாய் வந்தீரே, என் வாழ்வை வெளிச்சமாய் மாற்றினீர். உம் இரத்தத்தால் என்னை சுத்திகரித்து பரிசுத்தமாக்கினீரே, என்னை பரிசுத்தமாக்கினீரே. மகிமையின் அன்புக்குரியவர்களே, துன்புறுவோர் கடவுளால் காக்கப்படட்டும் என்ற தலைப்பில் கடந்த வார நமது விவிலிய தேடலில் 31வது திருப்பாடலில் 8 முதல் 10 வரை உள்ள இறைவார்த்தைகள் குறித்து தியானித்தோம். இவ்வாரம் அதனைத் தொடர்ந்து வரும் 11 முதல் 14 வரை உள்ள இறைவார்த்தைகள் வெளிப்படுத்தும் உள்ளொளிகள் குறித்து தியானிப்போம். இப்போது அவ்வார்த்தைகளை இறை ஒளியில் வாசிப்போம். என் பகைவர் அனைவரின் இகழ்ச்சிக்கு உள்ளானேன். என்னை அடுத்திருப்போரின் பேரழிவுக்கு ஆளானேன். என் நண்பர்களுக்கு பேரச்சம் வருவித்தேன். என்னை தெருவில் பார்ப்போர் என்னிடமிருந்து விலகி ஓடுகின்றனர். இறந்தோர் போல் நினைவினின்று நான் அகற்றப்பட்டேன். உடைந்து போன மட்களம் போல் ஆனேன். பலர் என் மீது பழி சுமத்தியது என் காதில் விழுந்தது. எப்பக்கமும் பேரச்சம் சூழ்ந்தது. அவர்கள் ஒன்று கூடி எனக்கு எதிராய் சூழ்ச்சி செய்தார்கள். என் உயிரை பறிக்க திட்டம் தீட்டினார்கள். ஆண்டவரே, நான் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். நீரே என் கடவுள் என்று சொன்னேன். திருச்சி மாவட்டம் தாத்தையங்கார்பேட்டையை சேர்ந்தவர் செல்வராஜ். இவரது மனைவி சகுந்தலா. இவர்களுக்கு 1.5 வயது குழந்தை உள்பட 2 மகள்கள் இருந்தனர். கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. கடந்த 2002ஆம் ஆண்டு அவர்களுக்குள் ஏற்பட்ட தகராறில் சகுந்தலா கோபித்து கொண்டு தனது பெற்றோர் வீட்டுக்கு சென்றுள்ளார். மறுநாள் அவரது 1.5 வயது பெண் குழந்தை கிணற்றில் சடலமாக கிடந்துள்ளது. இது குறித்து செல்வராஜ் காவல் நிலையத்தில் புகார் செய்தார். முதலில் சந்தேக மரணம் என காவலர்கள் விசாரித்தனர். பின்னர் நடந்த விசாரணையில்
சகுந்தலாதான் குழந்தையை கிணற்றில் வீசியுள்ளார் என கொலை வழக்கு பதிவு செய்து காவலர்கள் சகுந்தலாவை கைது செய்தனர். இந்த வழக்கை விசாரித்த திருச்சி மாவட்ட முதன்மை நீதிமன்றம் சகுந்தலா மீதான கொலை வழக்கில் அவருக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது. சகுந்தலா திருச்சி மகளிர் சிறையில் அடைக்கப்பட்டார். தனக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை எதிர்த்து உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அவர் மேல்முறையீடு செய்தார். கடந்த 2014ஆம் ஆண்டு ஏப்ரல் 22ஆம் தேதியன்று நடைபெற்ற சகுந்தலாவின் மேல்முறையீட்டு மனு மீதான இறுதிக்கட்ட விசாரணையின் போது அவரது வழக்கறிஞர் ஆஜராகவில்லை. இதையடுத்து மேல்முறையீட்டை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை தள்ளுபடி செய்து தண்டனையை உறுதி செய்தது. இதையடுத்து மீண்டும் அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். கடந்த 2019ஆம் ஆண்டு வழக்கறிஞர்கள் தாமஸ் பிராங்க்லின் சீசர் கௌதன் ஆகியோர் சகுந்தலாவின் மேல்முறையீடு மீதான உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் தீர்ப்பை ரத்து செய்து அவருக்கு பிணையளிக்க வேண்டுமென்று உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இந்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் சகுந்தலாவுக்கு பிணையளித்து அவர் தொடர்பான வழக்கை உயர்நீதிமன்ற மதுரை கிளை மீண்டும் விசாரணை நடத்த கடந்த 2021ஆம் ஆண்டு ஜூலை 8ஆம் தேதி உத்தரவிட்டது. இதன்படி உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் சகுந்தலாவுக்கு ஆயுள் தண்டனை விதித்தது தொடர்பான வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது சகுந்தலாவின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் சாட்சிகளின் முன்னுக்கு பின் முரணான தகவல்கள், பிறல் சாட்சியம், உடற்கூறாய்வு அறிக்கை உள்ளிட்டவற்றில் உள்ள குளறுபடி ஆகியவற்றை வாதங்களாக முன்வைத்தனர். குறிப்பாக குழந்தையை கிணற்றில் வீசி கொன்றதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் உடற்கூறாய்வின் அறிக்கையின்படி இறந்த பிறகே குழந்தை கிணற்றில் விழுந்துள்ளது. எனவே சகுந்தலா தனது 1.5 வயது குழந்தையை கிணற்றில் வீசி கொலை செய்ததற்கான ஆதாரம் இல்லை என்றும் சாட்சிகளின் தகவல்கள் முன்னுக்கு பின் முரணாக உள்ளது என்றும் வாதிட்டனர். இதனால் சகுந்தலாவுக்கு அளிக்கப்பட்ட ஆயுள் தண்டனை ரத்து செய்யப்படுகிறது என்றும் அவரிடம் அபராத தொகை வசூலிக்கப்பட்டு இருந்தால் அதை திருப்பி ஒப்படைக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் பாரதிதாசன், நிஷா பானு ஆகியோர் கூறினர். இதன் வழியாக செய்யாத குற்றத்துக்காக 11 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையை அனுபவித்து வந்த சகுந்தலா 18 ஆண்டுகளுக்கு பிறகு கொலை வழக்கிலிருந்து குற்றமற்றவர் என முழுமையாக விடுதலை செய்யப்பட்டார். இப்படிப்பட்ட நிலையில் சகுந்தலா தனிமைச் சிறையில் மனதளவிலும் உடலளவிலும் எத்தனை துயரங்களை அனுபவித்திருப்பார். தான் குற்றமற்றவர் என எத்தனை நாள்கள் அவர் மனதிற்குள் புலம்பி அழுதிருப்பார். ஆனாலும் அவர் கடவுள் மீது கொண்டிருந்த நம்பிக்கையாலும் தனி ஒரு பெண்ணாக துணிச்சலோடு மனம் தளர்ந்து விடாமல் போராடியதாலும் இறுதியில் வெற்றி பெற்றிருக்கிறார். தாவீதுக்கு நிகழ்ந்தது போன்று அவரும் தன்னுடைய எதிரிகளால் சூழ்ச்சி நிறை வலைகளில் மிகவும் கொடுமையாக சிக்க வைக்கப்பட்டிருக்கிறார் என்பது நிரூபணமாகியிருக்கின்றது. தாவீது கூறுவது போன்று, உடைந்து போன மட்களம்போல் ஆனேன், பலர் என் மீது பழி சுமத்தியது என் காதில் விழுந்தது, எப்பக்கமும் பேரச்சம் சூழ்ந்தது. அவர்கள் ஒன்று கூடி எனக்கு எதிராய் சூழ்ச்சி செய்தார்கள், என் உயிரை பறிக்க திட்டம் தீட்டினார்கள். ஆண்டவரே, நான் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன், நீரே என் கடவுள் என்று சொன்னேன் என்ற இறை வார்த்தைகளை சகுந்தலாவின் வாழ்வோடு நம்மால் ஒப்பிட்டு பார்க்க முடிகின்றது. இருளின் பள்ளத்தாக்கில் நின்று தூக்கி எடுத்தீரே, நித்திய ஜீவன் எனக்குத் தந்து புது வாழ்வு தந்தீரே. மகிமையின் வெட்டுவதற்கு கொண்டு செல்லப்படும் சாந்தமான செம்மறி போல் இருந்தேன். அவர்கள் எனக்கு எதிராய் மரத்தை பழத்தோடு அழிப்போம், வாழ்வோரின் நாட்டிலிருந்து அவனை அகற்றி விடுவோம், அவன் பெயர் மறைக்கப்படட்டும் என்று சொல்லி சதித்திட்டம் தீட்டியதை நான் அறியாதிருந்தேன் என்று எரேமியா புலம்புவதை பார்க்கின்றோம். அவ்வாறே புனித பவுலடியாரும் தனது நற்செய்தி அறிவிப்பு பணியில் தன் எதிரிகளால் கொடுந்துயர்களை அனுபவித்தார். உடனே மக்கள் திரண்டெழுந்து அவர்களை தாக்கினார்கள். நடுவர்கள் அவர்களுடைய மேலுடைகளை கிழித்து அவர்களை தடியால் அடிக்க ஆணையிட்டார்கள் என்று வாசிக்கின்றோம். உனக்கு எதிரி என்று வெளியில் யாரும் இல்லை, எல்லாம் உள்ளுக்குள்தான், அதாவது உன் உறவுகளுக்குள்தான் இருக்கிறது என்று கூறுவார்கள். அது பெருமளவு உண்மைதான். காரணம், சொத்தின் மீது கொள்ளும் பேராசைதான் உண்மை உறவுகளுக்குள் விரிசல்களை ஏற்படுத்தி வருகின்றன. சொத்துக்காக எத்தனை படுகொலைகள், எத்தனை உறவு முறிவுகள், எத்தனை பகை உணர்வுகள், எத்தனை நீதிமன்ற வழக்குகள் தினம் தினம் நிகழ்கின்றன என்பதை பார்க்கின்றோம். இதனால் உறவுகளை பார்க்கும் போதெல்லாம் உள்ளத்தில் வேதனைகள், பழிவாங்க தூண்டும் எண்ணங்கள்,
அவர்களை எதிரிகளாகவே பார்க்க தூண்டும் மனோபாவங்கள் என இந்த பட்டியல் நீளத்தான் செய்கின்றது. அண்மையில் எனது நண்பர் ஒருவர் தன் குடும்பச் சூழல் குறித்து என்னிடம் பகிர்ந்து கொண்டார். என் அப்பாவுடன் பிறந்தது மொத்தம் 7 பேர். அவர்களில் ஒருவர் பெண். தற்போது ஒரே ஒரு சித்தப்பா மட்டும்தான் உயிரோடு இருக்கிறார். எங்கள் குடும்பங்களில் இருக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் மூல காரணமே அவர்தான். வயதான இந்த நிலையிலும் கூட சொத்தின் மீது கொண்ட ஆசை மட்டும் அழியவில்லை. இப்போது கூட யாரை ஏமாற்றலாம், யார் சொத்தை கொள்ளையடிக்கலாம் என்றுதான் திட்டம் போட்டு கொண்டிருக்கிறார். அவருடைய அண்ணன் மகனான எனக்கு பத்திரத்தில் இடமிருந்தும் கூட நடைபாதை தர மறுக்கிறார். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு இது விடயமாக ஏற்பட்ட தகராறில் அவருடைய மகன், மருமகன், எனது பெரியப்பா மகன் உட்பட என்னை அடித்து குற்றுயிரும் கொலை உயிருமாக விட்டு சென்றனர். ஒரு வாரம் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நிலையில் நியாயம் கேட்டு காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்தேன். அங்கும் எங்கள் ஊரின் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் எனது உறவுக்காரருமான ஒருவரை வைத்து வழக்கை ஒன்றுமில்லாமல் செய்துவிட்டனர். இது எங்கள் வீட்டு பிரச்சனை, நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என்று காவல் நிலையத்தில் கூறிய அவர் இன்று வரை இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கவே இல்லை. எங்கள் குடும்பங்களுக்குள் தொடர்ந்து பகையை மூட்டி வருவதே அவர்தான். அவர்களை பொறுத்த மட்டில் இன்று வரை நானும் என் குடும்பத்தில் உள்ளவர்களும் எதிரிகளாகவே பார்க்கப்படுகின்றோம். எப்பக்கமும் பேரெச்சம் சூழ்ந்தது. அவர்கள் ஒன்று கூடி எனக்கு எதிராய் சூழ்ச்சி செய்தார்கள். என் உயிரை பறிக்க திட்டம் தீட்டினார்கள் என்ற திருப்பாடல் வார்த்தைகள் என் வாழ்விலும் அப்படியே நடக்கிறது. ஆனாலும் தாவீதை போன்று கடவுளிடம் என் வழக்கை ஒப்படைத்து ஜெபித்து வருகிறேன். கடவுள் எனக்கு நீதி வழங்க வேண்டுமென எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று தனது வேதனையை கொட்டினார். திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை என்றும் கடவுள் நிச்சயம் உங்களுக்கு உதவுவார் என்றும் நான் அவருக்கு ஆறுதல் கூறி அனுப்பினேன். அன்பர்களே, கடவுளால் அருள்பொழிவு செய்யப்பட்ட தாவீதே இந்த அளவுக்கு புலம்பி தீர்க்கிறார் என்பதை காணும்போது அவரை ஒழித்து கட்டுவதில் சவுல் எத்தகைய கொடியவராக இருந்திருப்பார் என்பதை நம்மால் யூகிக்க முடிகிறது. தனக்கு பிறகு தனது பிள்ளைகளே ஆட்சி பொறுப்பிற்க வரவேண்டும் என்று மன்னர் சவுல் விரும்பினார். அது மட்டுமன்றி ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டிராமல் ஆயுதங்கள் மீது நம்பிக்கை கொண்டு அவர் ஓர் இறை நம்பிக்கையற்ற மனிதராகவே மாறிப்போனார். அதனால்தான் அவர் போரில் தோல்வியுற்று தனது இன்னுயிரை மாய்த்து கொண்டார். ஆகவே அன்பு நிறைந்தவர்களே, நமது அன்றாட வாழ்விலும் சவுல் போன்ற அதிகார வெறி கொண்டவர்களால், உடன் பிறந்த உறவுகளால், நம்மை பயன்படுத்திவிட்டு எச்சில் பொருளாய் தூக்கி எறிபவர்களால் நாம் துன்புறுத்தப்படும்போது நமது இறுதி நம்பிக்கையையும் நம்மை காப்பாற்றுபவருமான கடவுளிடம் சரணடைவோம். அதற்காக இந்நாளில் இறையருள் வேண்டி மன்றாடுவோம். உலர்ந்து போன என் வாழ்க்கையை உயிர்ப்பிக்க செய்தீரே, வறண்டு போன என் வாழ்வை செழிக்க செய்தீரே. உலர்ந்து போன என் வாழ்க்கையை உயிர்ப்பிக்க செய்தீரே, வறண்டு போன என் வாழ்வை செழிக்க செய்தீரே. மகிமையின் ராஜாவே, மாட்சிமை உடையவரே, மகிமைக்கு பாத்திரனே. திக்கற்றவருக்கு துணை நிற்கும் தெய்வம் என்ற தலைப்பில் இன்றைய விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். உங்களுக்கு அமைதி உரித்தாகட்டும் என்ற உயிர்த்த ஆண்டவரின் அமைதி நம் இதயங்களிலும் நம் செயல்களிலும் இருக்கட்டும் என பகைமை மற்றும் போர் சூழ்ந்த இக்காலத்தில் அமைதியின் தேவை குறித்து இணைய வழியில் மறைப்பணியாற்றுவோருக்கான யூபிலி நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் கூறினார். தந்தை கடவுளின் மன்னிப்பையும் அவர் அளிக்கும் வாழ்வையும் கொண்டு வருகின்ற அன்பின் பாதையை காட்டுகின்ற உயிர்த்த ஆண்டவர் வழங்கும் அமைதியை உலகிற்கு அறிவிப்பதே திரு அவையின் பணி என்று திருத்தந்தை எடுத்துரைத்தார். தங்களின் அர்ப்பணத்தை புதுப்பித்துக் கொள்ள ரோமை வந்திருக்கும் சமூக ஊடகங்கள் வழியாக கிறிஸ்தவ நம்பிக்கையை அறிவிக்கும் இணைய வழி மறைப்பணியாளர்கள்
உலகின் கடையெல்லை வரை உள்ள அனைவருக்கும், குறிப்பாக நம்பிக்கை இழந்தவர்களுக்கும் உயிர்த்த ஆண்டவரின் அமைதியை அறிவிப்பதே திரு அவை ஒப்படைத்திருக்கும் பணி என்று தெரிவித்தார் திருத்தந்தை. சமூக ஊடகங்களில் சந்திக்கும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளிடமும் இயேசுவின் துன்புறும் உடலை காண வேண்டும் எனவும், தொழில்நுட்பத்தால் ஆழமாக கட்டமைக்கப்பட்டுள்ள இன்றைய கலாச்சாரத்தில் மனித நேயத்தை உறுதி செய்யும் பொறுப்பு நம் ஒவ்வொருவருக்கும் உண்டு எனவும் குறிப்பிட்டார் திருத்தந்தை. அறிவியலும் தொழில்நுட்பமும் நம்முடைய வாழ்க்கை முறையிலும், நம்மை உணர்வதிலும், கடவுளையும் பிறரையும் நாம் எப்படி அணுகுகிறோம் என்பதிலும் தாக்கம் செலுத்துகின்றன என்று கூறிய திருத்தந்தை, மனிதனால் உருவாக்கப்பட்ட எதுவும் பிறர் மாண்பை குறைமதிப்பிற்கு உட்படுத்தக்கூடாது என்றும் வலியுறுத்தினார். கத்தோலிக்க திரு அவையில் திருமுழுக்கு பெற்று புகுநிலை கிறிஸ்தவர்களாக மாற ஆவல் கொண்டிருக்கும் பிரான்ஸ் நாட்டு இளையோரையும், அவர்களை தயாரித்து வரும் அருள்பணியாளர்கள் மற்றும் மறைக்கல்வி ஆசிரியர்களையும் ஜூலை 29 செவ்வாய்க்கிழமையன்று திருப்பிடத்தில் சந்தித்தார் திருத்தந்தை 14ஆம் லியோ. திருமுழுக்கு என்பது நம் ஒவ்வொருவரையும் ஒரு பெரிய இறை குடும்பத்தின் முழு அங்கத்தினராக மாற்றுகின்றது என்ற திருத்தந்தை, இதன் வழி நாம் நம்மை மீட்கும் அன்பை அனுபவித்து இறைவனுக்கு பதிலுரை வழங்குகின்றோம் எனவும் எடுத்துரைத்தார். புகுநிலை கிறிஸ்தவர்களாகவும் புதிதாக திருமுழுக்கு பெற்றவர்களாகவும் இருக்கும் இளையோர் தங்களை வரவேற்கும் சமூகத்தில் உறைந்திருக்கும் ஆண்டவரில் தனிப்பட்ட முறையில் அனுபவங்களை கொள்கின்றனர் எனவும் கூறினார் திருத்தந்தை. திருமுழுக்கு வழியாக நாம் அனைவரும் இறைவனின் குழந்தைகளாக இறைவனின் பெயரால் நம்மை ஏற்றுக்கொள்கின்றோம் என்ற திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள், தந்தையாம் இறைவனுடனும் அனைத்து கொடைகளுக்கும் ஆதாரமாக இருக்கும் தூய ஆவியாருடனும் நம் உறவுக்கு அறிமுகப்படுத்துபவர் இயேசுவே எனவும் எடுத்துரைத்தார். ஜூலை 28, 29 ஆகிய 2 நாட்களும் திருப்பீடத்தின் நற்செய்தி அறிவிப்பு பணித்துறையும் சமூக தொடர்பு துறையும் இணைந்து இளையோருக்கான யூபிலியின் ஒரு பகுதியாக இணைய வழியில் மறைப்பணியாற்றும் அனைவரையும் ஒன்றாக இணைத்து ஜெபிக்கவும் இந்த யூபிலியை கொண்டாடவும் அழைத்துள்ளது. ரோமையில் உள்ள கொன்சிலியாசியோனே கலையரங்கில் நடைபெற்ற இந்நிகழ்வின் தொடக்க விழாவில் உரையாற்றிய திருப்பீட சமூக தொடர்பு துறையின் தலைவர் முனைவர் பவுலோ ரூஃபினி அவர்கள், இணைய வழியில் மறைப்பணியாற்றும் அனைவரையும் நேரில் சந்திப்பது ஓர் அழகிய தருணம் என்றும், இணையதளங்கள் நம்மை ஒன்றிணைக்கும் அதே வேளை உண்மையில் நம்மை பிணைப்பது வலையமைப்பு அல்ல, மாறாக இறைவனே நம்மை ஒன்றிணைக்கிறார் என்றும் குறிப்பிட்டார். இணையம் செயல்படுவதற்கு நீண்ட காலத்திற்கு முன்பே திரு அவை ஒரு வலையமைப்பாக இருந்து வருகிறது என்பதையும், இந்த வலையமைப்பு தற்போதுள்ள வலையமைப்பின் குறியீடுகளால் ஆனதல்ல, மாறாக திரு அவையின் வலையமைப்பு பலவீன மனிதர்களால் ஆனது மற்றும் பன்முகத்தன்மையுடையது என்றும் உரைத்தார். இணைய வழியில் மறைப்பணி ஆற்றும் போது சுய விளம்பரம் தவிர்த்து பணிவுடன் மறைப்பணியில் ஈடுபட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் முனைவர் ரூஃபினி. அண்மையில் காசா பகுதியில் நடந்துள்ள நிகழ்வுகள் மிகுந்த அதிர்ச்சியை அளித்துள்ளன என்றும், இந்த பேரழிவை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் ஈன்ஸ்புர்க்கின் ஆயர் ஹெர்மன் கிளெட்லர் அவர்கள் விண்ணப்பித்துள்ளார். காசாவில் உணவு விநியோக மையங்களில் இஸ்ரேல் இராணுவத்தால் மீண்டும் பொதுமக்கள் கொல்லப்பட்டதை எதனாலும் நியாயப்படுத்த முடியாது என்று கூறிய ஆயர் கிளெட்லர் அவர்கள், படிப்படியாக செயல்படுத்தப்பட்டு வரும் பாலஸ்தீன குடிமக்களின் பெருமளவிலான இடம்பெயர்வு மக்களின் அடிப்படை உரிமைகளுக்கு எதிரான குற்றம் என்றும் தெரிவித்துள்ளார். காங்கோவின் கோமண்டா நகரில் கத்தோலிக்க கோவிலின் மீதான தாக்குதலில் கொல்லப்பட்ட மறைசாட்சிகளின் இரத்தம் அந்நாட்டு மக்களின் அமைதி, நல்லிணக்கம், உடன்பிறந்த உணர்வு மற்றும் அன்பின் விதையாக மாறட்டும் என்று திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் தனது இரங்கல் செய்தியில் தெரிவித்துள்ளார். காங்கோ ஆயர்கள் பேரவையின் தலைவருக்கு அனுப்பியுள்ள இரங்கல் செய்தியில் திரு அவையின் சார்பாக திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களின் அனுதாபங்களையும் இறை வேண்டல்களையும் தெரிவித்துள்ளார் திருப்பீடச் செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின். கிழக்கு காங்கோவின் ஈடூரி மாநிலத்தில் உள்ள கோவிலில் ஞாயிறு திருப்பலியின் போது நடத்தப்பட்ட தாக்குதலில் கோவிலில் கூடியிருந்த பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட 38 பேரும் கொல்லப்பட்டதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. தொடர்வது அதன் மலையாள நிகழ்ச்சிகள். உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. வணக்கம். வணக்கம்.